ஆதாம் ஒருவேளை பாவம் செய்யாம இருந்திருந்தாலும் நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஆதாம் எப்படி உண்டாக்குறாங்க? பரிசுத்தமா உண்டாக்கி வைத்திருந்தார். ஒருவேளை ஆதாம் பாவம் செய்யாம இருந்திருந்தாலும் மனிதர்கள் மறுபடியும் பிறக்கணுமா பிறக்க கூடாது? மனுஷன் ஒருவேளை பாவம் செய்யாம அவன் கெடுக்கப்படாம இருந்தாலும் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய ஜீவனை தனக்குள்ள வாங்கி வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா மனிதனுடைய ஜீவன் அது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய ஜீவன், ஏசு சொன்னாரே, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்து சொல்ல. அந்த ஜீவன் அது எப்படிப்படுது அப்படின்னா அது சிருஷ்டிக்கப்படாத, அது அவருடைய ஜீவனா என்ன பண்ணுது இருக்கிறபடினால மனுஷன் கெடுக்கப்படாம இருந்தாலும் பாவம் செய்யாம இருந்தாலும் மனிதன் மறுபடியும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமா தான் என்ன பண்ணுது இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் தான். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆனா நமக்குள்ள